வணக்கம். இந்த நாளில் நாம் ஜார்லஸ் ஜே சகோதரன் என்னவானார் கடைசியாக ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். வாரேன். இது கூட என்னோட கடைசி வீடியோவாகவும் இருக்கலாம். அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் இல்லாமல் கூட போகலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களே நல்லா கேட்டுங்க. இதுவே என்னோட கடைசி வீடியோவாக இருக்கலாம். ஒருவேளை ஏஎஃப்டி புரஷவாக்கம் சாம்பி செல்லத்துறையோட சபையில் அந்த கூடாரத்துல அந்த விசுவாசிகள்லாம் சேர்ந்து அங்க உள்ள ரவுடிகள், அந்த மீசக்கார ரவுடி அவர் பஞ்சாதியோட மிரட்டினார் இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரவுடிகள் என்ன கொலை கூட பண்ணலாம். அங்கே கூட நான் அடக்கம் செய்யப்படலாம். எல்லாமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன்? அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன்? இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. கிறிஸ்துவ சமூக ஆர்வலரும் தன்னார்வ தொண்டு தலைவரும் விழிப்புணர்வு இயக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரர் ஜார்லஸ் ஜே ஆக்டிங் கிறிஸ்டியன் தமிழ் 4.0 அப்படிங்கிற சேனல் சார்ந்த ஒரு சகோதரன் எப்படின்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்பதாக பாஸ்டர் ஜாம் பி செல்லத்துறை அவர்களை குறித்து பேசியிருந்தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள நிலைமையின்படி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 19(1)A என்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்குது. அதில் ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் பேசுறது தான் அது ஒரு பேச்சுரிமையாக இருக்கிறது. இவர் அந்த வகையில் உரிமை இருக்கிறதுனால அதன்படி ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடான காரியங்கள், மற்ற கள்ளப்போர்களை எச்சரித்து வந்தார். 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டதை நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. இப்போ என்னடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவரை காலை தொடர்பு கொண்டா கால் போகலை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல. அதே போல் சமூக விரோதிகளால் அவர் கடத்தப்பட்டாரா அல்லது சமூக விரோதிகளால் அவர் கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற நிலவரம் நமக்கு தெரியல. ஏன்னா 2 நாளாக அவர் ஒரு நாள் ஆச்சுன்னா அதில் ஒரு 4-5 வீடியோ போட்டுருவார். ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசி போட்டுருவார். பட்டு இந்த 2 நாட்களாக காணவில்லை. அவருடைய ஆடியோவை காங்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். புரியுதுங்களா? நம்ம சகோதரர்கள் ஒருத்தர் இல்லை காங்கலை அப்படின்னு சொன்னால் நாம் அதை தேடணும், விசாரிக்கணும். அதுதான் கிறிஸ்துவ மரபு. அதாவது இந்திய சட்டத்திலேயே எப்படின்னா 19(1)A பிரிவின்படி பேச்சு சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதை விட நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி, எதனால் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்ததுனால ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அப்போது நம்ம ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்களாக, உலகத்துக்கு நீங்களாக்கினவர்களாக இருக்கிறோம். இப்போ என்னப்பா நீ கிறிஸ்துவ ஊழியர்கள்லாம் இது பண்ணுற வைக்கிற ஆன பூனை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த உலக சட்டத்தின் படி அல்லாமல் தேவ ராஜ்யத்தினுடைய சட்டத்தின்படி தான் நம்ம இது பண்ணணும். எச்சரிப்பு குடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசி நாட்களில் கள்ளப்போதர்கள் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நிருபங்கள்லையும் பவுல் மற்றும் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு எல்லாருமே எச்சரித்து சொல்லிப்பாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஸோ ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உலகத்தை மாதிரி ஐயோ குறை சொல்லிட்டீங்க, நசுக்கிட்டீங்க, பிதிக்கிட்டீங்க, அந்த சோழியே இருக்கக்கூடாது. உலகத்தானுடைய சட்ட திட்டத்துக்கு நம்ம உட்பட்டுருக்கணும். அதை விட சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய உபதேசம் தான் சட்டமே. புரியுங்களா? மத்திய எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம், இதுதான் அவர் சொன்ன உபதேசம். அந்த உபதேசத்தின் போய் கை கொண்டு அதன்படி நடந்து வாழணும். அதன்படி அந்த உபதேசத்தில் சிறிதொன்றாயிலும் மீறி நடக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான். ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்திய அந்த சகோதரன் என்னவானார்? அவருக்கு பேச்சு சுதந்திரமின்றி ரவுடிகளால் மிரட்டப்படுகிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிரை கையில் பிடித்து கொண்டவாறே போகிறாரு. ஏற்கனவே நம்ம போன திங்கட்கிழமை நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிறதாக அவர் சொல்கிறார். கொல்லுருவாங்களோ, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தானா, டுபாக்கூர் கிறிஸ்தவங்களா அப்படிங்கிற தெரியல, பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம வீடியோவில் வாயில் பேசிடுறோம், ஆனால் அவங்க செய்களை காட்டுறாங்க, கிரியினால செய்கிறாங்க. ஸோ எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த சகோதரனுக்கு என்ன ஆனாலும் எது ஆனாலும் இந்த ஜான் பி செல்லத்துறை தான் காரணம். அவர் கொலையுண்டாரு, அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் தகுந்த நஷ்டஈட அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவருடைய சாவுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜான் பி செல்லத்துறை அவர்கள் தான், அவங்களுடைய ரவுடிகள் தான். ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் இப்போ பரவிட்டு அவருக்கு 124 வயசு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வேறு போட்டு வச்சிருக்கிறாங்க. இது உண்மையாக என்னங்கிறது இல்லை, ஸ்ப்ரெட் பண்ணி பிடிக்க அப்படியாவது அவர் சாவணும் அப்படிங்கிற ஏமில் தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு அவ்வளோ பேரும். ஸோ நாளை பதிவை பார்ப்போம். வணக்கம்.